உலக தமிழர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகுவதாக அறிவித்திருக்கிறது. அதற்கான காரணத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேர்மையின்மைதான் அதற்கு காரணம், நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து விலகுவதற்கான காரணம் என்று சொல்கிறார்கள். அதில் நியாயம் இல்லாமல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மை இல்லாமல் தான் இடைத்தேர்தலிலே களமிறங்குகிறது. அதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் மிகச்சிறந்த ஒரு சான்றாகும். அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் இவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்க பணம் கொடுத்தார்கள். கொத்து புரோட்டாவையும் கோழி பிரியாணியையும் கொடுத்து, சாராயத்தை கொடுத்து மக்களை போதையிலேயே வைத்திருந்தார்கள். எப்போதும் அவர்கள் போதையிலே இருக்கும் விதமாக வைத்திருந்தார்கள். அப்போதுதான் இவர்கள் சொல்லுகின்றபடி இவர்களுடைய சின்னத்திலே வாக்களிக்கலாம், இப்படி ஒரு நிலையில் மக்களை வைத்திருந்தார்கள். அதையும் விட எங்கே கொண்டு போய் மக்களை வைத்திருந்தார்கள் என்றால், ஆட்டு மாட்டு மந்தைகளை பட்டியல் அடைப்பதை போன்று மக்களை வீடுகளில் இருக்க விடாமல் பணம் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி கொண்டு போய் பட்டிகளிலே அடைத்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இன்னொரு கட்சியினர், மாற்று கட்சியினர் ஊருக்குள் வருகின்ற போது, அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகின்ற போது மக்களை சந்தித்தால் தானே வாக்கு கேட்பார்கள். அதிமுக வருகின்ற போது இவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஏனைய கட்சிகள் வருகின்ற போது இவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியிலே ஊருக்குள்ளே மக்களே இல்லை, அவர்களை கொண்டு போய் பட்டியல் அடைத்து விட்டார்கள். அந்த வேலையை இவர்கள் நேர்மை இல்லாத வேலையை இவர்கள் செய்வார்கள் என்பதற்காக நாங்கள் இந்த தேர்தலிலே இருந்து விலகுகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன காரணம் சரி, ஆனால் அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அவர்களும் அப்படி செய்தவர்கள் தான். அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற போது இதே விதமாக அவர்கள் நடந்து கொண்டவர்கள் தான். வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள், கொத்து புரோட்டாவையும் கோழி பிரியாணியும் கொடுத்தார்கள், கேட்க சாராயத்தை கொடுத்தார்கள். இப்படி கொடுத்து தான் மக்களிடமிருந்து வாக்குகளை பறித்தார்கள். மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றார்கள் என்று ஒருபோதும் இந்த திராவிட கட்சிகளை நான் சொல்ல மாட்டேன். திராவிட கட்சிகள் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றோம் என்று சொல்லி உரிமை கோர முடியாது. மக்களிடமிருந்து வாக்குகளை பறித்தோம் என்று சொல்லி தான் அவர்கள் உரிமை கோரலாம். ஏனென்றால் இந்த 70 வருட கால திராவிட ஆட்சியிலே இவர்கள் மக்களிடமிருந்து வாக்குகளை கறந்திருக்கிறார்கள். மாட்டிலிருந்து பால் கறப்பதை போல மக்களிடமிருந்து வாக்குகளை கறந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. உண்மையை சொல்லி அவர்கள் செய்த சாதனையை சொல்லி நேர்மையாக களப்பணியாற்றி பெற்ற வாக்குகள் அது. அப்படி சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவர்கள் உண்மையை சொல்லி மக்களுக்காக உழைத்து நேர்மையாக மக்களுக்காக நின்று களப்பணியாற்றி கடுமையான களப்பணியின் மூலமாக, கடுமையான உழைப்பின் மூலமாக பெற்ற வாக்குகள், பெரும்பாலான பெண் வேட்பாளர்கள் எல்லாம் பெற்ற வாக்குகள் 1,00,000 தாண்டுகிறது. இந்த 2024 ஆண்டு பாராளுமன்ற தொகுதியில் அவர்களுடைய கடுமையான களப்பணி தான் இதற்கு காரணம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ போன்று பணத்தை கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து, கொத்து புரோட்டாவையும் கோழி பிரியாணியும் கொடுத்து, ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதை போன்று பட்டியலை மக்களை அடைத்து வைத்து பெற்ற வாக்குகள் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நேர்மை இல்லாத கட்சி என்று சொல்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த தகுதியும் இல்லை. அதிமுகவை பார்த்து நேர்மை இல்லாத கட்சி என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த தகுதியும் இல்லை. அதிமுகவில் உள்ள ஆணாவை எடுத்துவிட்டால் அது திமுக தான். திமுகவிற்கு முன்னால் ஆணாவை போட்டுவிட்டால் அது அதிமுக. கட்சிகளுக்கிடையே இதுதான் வேறுபாடு. ஒரு ஆனா என்ற எழுத்து தான் வேறுபாடை தவிர திமுக என்பது அதிமுக தான், அதிமுக என்பது திமுக தான். இரண்டு பேரும் கூட்டுக்கலவாணிகள். இரண்டு பேருமே திராவிட கட்சிகள் தானே. இரண்டு பேருமே திராவிடத்தில் ஊறிய திளைத்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இரண்டு பேருமே திராவிட குட்டையில் ஊறிய மட்டைகள். இதுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது அனைத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது அனைத்தையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலைகள் இருந்துதான் டாஸ்மாக்கு சாராயம் போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலையில் இருந்துதான் சாராயம் டாஸ்மாக்கு போகிறது. இவர்கள் இரண்டு பேருமே கூட்டுக்கலவாணிகள். திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களுடைய செல்வாக்கு எடுபடும். அவர்கள் பின்னால் நின்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்வார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போது திமுகவினுடைய செல்வாக்கு அங்கு எடுபடும். அவர்கள் பின்னால் நின்று நினைத்ததெல்லாம் செய்து கொள்வார்கள். அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பார்கள், சேர்ந்து விளையாடுவார்கள். கொள்ளையடிப்பதா, ஆற்று மணலை கடத்துவதா, வளங்களை கொள்ளையடிப்பதா, மலைகளை உடைப்பதா, எல்லாம் சேர்ந்தே செய்வார்கள். அவர்கள் வந்தால் இவர்களை காப்பாற்றுவார்கள், இவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவார்கள். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். மக்கள் வாக்களிக்கின்ற போது இது தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல், தங்களுக்கான அடையாளத்தை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் என்று நினைத்து கொண்டு வாக்களிக்க வேண்டும். பணத்தை வாங்கிவிட்டு வாக்களித்தால் அவன் தலைவனாக இருக்க மாட்டான், தரகனாகத்தான் இருப்பான். தரகு விலை தான் பார்ப்பார்கள். அவர்கள் மக்கள் சேவைக்கு வரமாட்டார்கள், தங்களுடைய லாப தேவைக்கு வருவார்கள். அவர்கள் தலைவராக இருக்க மாட்டார்கள், வியாபாரிகளாக இருப்பார்கள், வர்த்தகர்களாக இருப்பார்கள். லாபத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளே வருவார்கள். உங்களுக்கு இவ்வளவு கேட்க இவ்வளவு பணத்தை கொடுக்கிறான் என்றால் அவன் இதற்கு முன்னால் எவ்வளவு உழைத்திருப்பான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இவ்வளவு காசு, ஒரு ஓட்டுக்கு 10,000, 20,000, 30,000 காசுகளை கொடுக்கிறான் என்றால், கேட்க மதுபானத்தை கொடுக்கிறான் என்றால் இதற்கு முன்னால் அவன் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பான் என்று பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் அவன் எவ்வளவு ஊழல் செய்திருப்பான் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் திருப்பி அவருக்கே ஓட்டை போடுகிறீர்கள். அந்த ஓட்டை அவன் உங்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கிவிட்டான். வியாபாரி உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருப்பான்? அதைவிட மறுவளமாக பார்த்தால், நீங்கள் அவனிடம் பணத்தை பெற்றுவிட்டு வாக்குகளை விட்டுவிட்டீர்கள். அவனிடம் எப்படி போய் கேள்வி கேட்பீர்கள்? அவன் ஊழலை செய்கின்ற போது, வளச்சுரண்டலில் ஈடுபடுகின்ற போது, ஆற்று மணலை கொள்ளையடிக்கின்ற போது, மலையை உடைத்து ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் அனுப்புகின்ற போது நீங்கள் எப்படி தட்டி கேட்பீர்கள்? எங்களுடைய வளத்தை நீங்கள் எப்படி சுரண்டலாம், எங்களுடைய வளத்தை எப்படி நீங்கள் கொள்ளையடித்து அந்நிய தேசங்களுக்கு அனுப்பலாம்,
பிற மாநிலங்களுக்கு அனுப்பலாம் என்று சொல்லி எப்படி நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேட்க முடியும்? கேள்வி கேட்பதற்கான தகுதியைத்தான் நீங்கள் பணத்தை பெற்று வாக்குகளை விற்ற அந்த நொடியிலே இழந்து விட்டீர்களே. பிறகு எப்படி அவர்களை நீங்கள் குறை கூற முடியும்? குறை கூறுவதற்கான, அவர்களை கேள்வி கேட்பதற்கான சரியான தகுதியை நாம் வளர்த்து கொண்டால் தான் அவர்களை கேள்வி கேட்க முடியும். அப்படி என்றால் வாக்குக்கு அவர்கள் பணம் கொடுத்தாலும் நீங்கள் வாக்குக்கு பணம் வாங்காமல் வாக்குகளை சரியான தலைவருக்கு வாக்குகளை போட்டிருந்தால், சரியான நபர்களுக்கு வாக்குகளை போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால், நீங்கள் அவர்கள் பிழை செய்கின்ற போது தட்டி கேட்கலாம். அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. வாக்குக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்கு போட்டுவிட்டால் அவர்களை தட்டி கேட்கின்ற உரிமை கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் உங்கள் வாக்குகளை விலைக்கு வாங்கி விடுகிறார்களே. அங்கே வியாபாரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான உறவு தான் இருக்கிறதே தவிர தலைவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவுகள் இல்லையே. அந்த உறவுகளை நீங்கள் வாக்குக்கு பணம் வாங்குகின்ற அந்த நொடியிலேயே அடித்து ஒழித்து விடுகிறீர்கள். அங்கு உறவே இல்லாமல் போகிறது. அங்கே ஒரு இடைத்தொடர்பு, வியாபாரிக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையிலான ஒரு இடைத்தொடர்பு இருக்கிறது. அந்த இடைத்தொடர்பை வைத்துக்கொண்டு வியாபாரியிடம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. உங்களை அவன் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அதனால் அவன் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அவனில் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. அவன் உங்களில் அதிகாரம் செலுத்துவான். அப்படித்தான் 70 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் உங்களுக்கு புரியவில்லையே. திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லுகிறோம், பணத்தை கொடுக்கின்ற போது நீங்கள் அந்த பணத்தை மறுத்து கொள்ளுங்கள், அல்லது பணத்தை வாங்கிவிட்டாவது நல்ல தலைவரை தெரிவு செய்யுங்கள். உங்கள் ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி அவன் பணம் கொடுக்கிறான் என்றால் அது உங்களுடைய பணம். அந்த பணத்தை வாங்கி கொண்டாவது நீங்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று அடித்து சொல்கிறோம். ஆனால் அதையும் நீங்கள் கேட்பதில்லை. பணத்தை வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அந்த ஒரு நேர்மையை பாருங்கள். மக்களிடம் எஞ்சி இருக்கின்ற ஏழ்மை வறுமையிலும் கூட அந்த மக்களுடைய நேர்மையை பாருங்கள். வாங்கிய பணத்திற்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த நேர்மை குணத்தை தவறவிடாமல் பணத்தை வாங்கிவிட்டோமே என்று சொல்லி அவர்களுக்கே திருப்பி வாக்களை போடுகிறார்கள். அந்த அறியாமையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களை சுரண்டுகின்ற வேலையை இந்த திராவிட கட்சியில் உள்ளவர்கள் செய்கிறார்கள். அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது. பொதுவாக நான் முதலே சொன்னதை போன்று இவர்கள் 2 பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டை தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எந்த விதமான வேறுபாடுமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்றுதான். வித்தியாசமே இல்லை. எந்த விதமான மாற்றம் வரப்போவதில்லை. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேர்மை ஈனத்தை சுட்டிக்காட்டி வெளியேறி இருப்பது நகைப்புக்குரியது. அது உண்மைதான். அவர்களிட நேர்மையின்மை இருப்பது உண்மைதான். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நேர்மையின்மை இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நேர்மையின்மை இருக்கிறது. அவர்கள் பொறுப்பற்ற விதத்தில் தான் தேர்தலை அணுகுவார்கள், அது தெரியும். அதை சொல்லுவதற்கான தகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இல்லை. ஆனால் அப்படி சொல்லுவதற்கான ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சியிடம் உண்டு. அவர்கள் எல்லா தேர்தலையும் நேர்மையாக சந்திக்கிறார்கள். மக்களை சந்தித்து களப்பணி ஆற்றி மக்களின் தேவைகளை உணர்ந்து களத்திலே வேலை செய்கிறார்கள். மக்களுடைய வருங்கால தேவை என்ன என்று சொல்லி அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதை செயற்படுத்துவதற்காக மக்களிடம் பேசுகிறார்கள். இவ்வளவு தூரம் களப்பணி ஆற்றியதால் தான் நாம் தமிழர் கட்சி தேர்தலிலே இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஒரு மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது, அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அந்த அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய 100% மக்களுக்கு ஆற்றிய களப்பணி தான் காரணம். அந்த களப்பணியை நம்பி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 8.12 விழுக்காடு வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகி இருப்பதானது சண்டை திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி அசுர வேகத்தில் வளர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சளைக்காத எதிரியாக களத்திலே நிற்பது நாம் தமிழர் கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே சாதிய வாக்குகளே அறுவடை செய்ய பார்க்கும். 3ஆவதாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி கூட சாதிய வாக்குகளே அறுவடை செய்ய பார்க்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டுமே அந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை செய்து மக்களுடைய வாக்குகளை பெற பார்க்கிறது, தமிழர்களுடைய வாக்குகளை பெற பார்க்கிறது. சாதிய வாக்குகளாக அதை பெறுவதில்லை, மதத்திற்குரிய வாக்குகளாக பெறுவதில்லை, பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறுவதில்லை, கொத்து புரோட்டாவையும் கோழி பிரியாணியும் கொடுத்து வாக்குகளை பெறுவதில்லை. அவர்கள் தமிழர்களுக்காக உழைத்தார்கள், தமிழர்களிடம் சென்று வாக்கு கேட்கிறார்கள். இந்த தமிழர்கள் வாக்களிக்க வேண்டியது தார்மீக கடமை. ஒரு மிகவும் வலிமையான களப்பணி மூலமாக உண்மையை சொல்லி நல்லதை செய்து அதன் மூலமாக மக்களிடமிருந்து மதிப்பை பெற்று 100% களப்பணியின் மூலமாக ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சளைக்காத எதிரியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலிலே மக்களை சந்திக்கிறார்கள். மக்கள் தமிழ் தேசியத்தின் பக்கமாக திரும்புகின்ற நிலையிலே இப்போது வந்துவிட்டார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கின்ற நிலையிலே வந்துவிட்டார்கள். இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலிலே கடுமையான சண்டை இருக்கும். இணையதளத்திலே கடுமையாக சண்டை நடக்கிறது திராவிட தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையிலே. அதே சண்டை இணையதளத்திலே நடக்கின்ற இந்த சண்டை தேர்தல் களத்திலும் நடக்கும். இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலிலே மண்ணை கவ்வும். தமிழ் தேசியத்திற்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பார்கள்.